ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் அப்பளம் வச்சு ஒரு சம்மந்தி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாதத்தோடு வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இங்கே நான் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு. 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட சின்ன வெங்காயம். வரமிளகாய் ஏன் 2 ஆட் பண்ணியிருக்கேன்னா காரம் என்னது அதனால தான் நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நல்லா இந்த அளவுக்கு வணங்கி வந்த உடனே அது கூட கொஞ்சமாக இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு அதை தட்டில் மாற்றிட்டு ஆற வைங்க. உங்களுக்கு தேங்காய் வேணும்னாலும் நீங்கள் தேங்காவும் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கலை. தேங்காய் சேர்க்காமல் இப்படியே நான் அரைக்க போகிறேன். இப்போ ஆறி முடிச்சிருச்சு. அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்பளத்தில் சால்ட் இருக்கும். அதனால் இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். பாருங்கள், இந்தளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டு அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். நல்லா கையில் மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு இப்போ சட்னி கூட ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.